தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்களுக்கு தேவகுரு பலம் இழந்து செல்கிறார். அசுர குரு சுக்கராச்சாரியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது வீட்டிலே அடுத்த 4 மாத காலம் மிகச் சிறப்பாக சஞ்சாரம் செய்வார். குடும்ப நிலை சரியில்லை, பண பற்றாக்குறை இருக்கு, நல்ல நேரம் எப்போ வரும், கடன் எப்போ கட்டுவேன், அல்லது கடன் வாங்கணும், இப்போ பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்குமா, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா, நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சந்தோஷமாக இருப்புமா, குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் ஒற்றுமை ஏற்படுமா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வாங்க சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் விரிவாக காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் கன்னிராசியில் நேசமும் மீனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், நிம்மதி, சுகம் இப்படிதான். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிறது. மனிதன் வசதியா வாழணும், ஊர் உறவுகளிடம் நல்லா கௌரவமா இருக்கணும் அப்படின்னு தான் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைக்கணும், அது அரசு உத்தியோகமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க நேர அடிப்படையில் வசதி வாய்ப்புகள் அமைகிறது. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி அப்படி எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். பணம் சம்பாதிக்காமல், வியர்வை சிந்தி உழைக்காமல், நோகாமல், அதாவது பிக் பாயிட் அடிப்பது, நகையை திருடுவது, கடத்துறது, பொய் பித்தலாட்டம் பேசி ஏமாற்றுவது, பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத இவங்க தன்மேல பழிபாவம் வந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது அதை அபகரிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு திருட்டு குணத்தையும் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துகிறார். காதல் விவகாரங்களில் காதல் கைகூடவில்லை என்றால் கொலையும் பண்ணுறாங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்நியம் இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொலையும் பண்ணுறாங்க. தனக்கு கிடைக்காத, தனக்கு கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு சுக்கிரன் எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர பகவான் அசுர குரு. நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. மனிதனுக்கு கிடைக்காத ஆசைகளை, கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புகளை தான் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் அப்படின்னு அசுர குணத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். சுக்கிர பகவானை பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். மனிதனுடைய குடும்பம், பணம், காசு, வசதி வாய்ப்பு, செல்வாக்கிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. குற்றம் செய்துவிட்டு, கொலை செய்துவிட்டு சிறை, ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும்
சுக்கிரன் தான் வந்து காரகம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 6 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். சத்ரு லாபாதிபதியாக அசுரகுரு சுக்கிர பகவான் அடுத்த 4 மாத காலம் உங்களுக்கு அதிக லாபங்களை கொடுக்க போகிறார். ஆமாங்க, லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே அடுத்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 11ஆவது வீட்டில் ஒரு 4 மாத காலம் சுக்கிரன் செல்வது இந்த வருஷம் தனுசு ராசி என்பதற்கு உங்கள் ராசி அதிபதி கொடுக்காத நற்பலன்களை உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியான அசுரகுரு சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது வண்டி வாங்கலாம். விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கலாம், போர்வெல் வண்டி வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், ஆட்டோ வாங்கலாம், பஸ் வாங்கலாம், கார் வாங்கலாம், லாரி வாங்கலாம். வண்டி வாகனங்கள் பெருகும். 11ஆவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். தங்க நகை வாங்கலாம். தங்க நகை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வாங்குற அளவுக்கு பணம் வந்து அதிகமான லாபங்களை வரும். அதிகமான லாபங்களை சுக்கிர பகவான் வந்து கொடுக்க போகிறார். 11ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் அடுத்த 4 மாத காலம் செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், உதவிகள் கிடைக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. இளைஞர்களுக்கு காதல் மலரும். இளைஞர்கள் வந்து காதல் விவகாரங்களில் இரு குடும்பங்களுக்குள் அடிதடி சண்டை கூட வரும். இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அடுத்த மாதம் செவ்வாய் வந்து நேசமாக கடகம் ராசியில் செவ்வாயுடைய 4ஆம் பார்வை சுக்கிர பகவான் மேல் விழும். அப்போ வந்து இளைஞர்களுக்கு காதல் விவகாரங்களில் இரு குடும்பங்களுக்குள் அடிதடி சண்டை கூட வரும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது மறுமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த 4 மாத காலம் மறுமணம், 2ஆம் தார திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். 11ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ஒரு 4 மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை, முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய நேர் 7ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பங்காளிகள், அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பூர்வீக சொத்துக்கள் உங்க பேர்ல பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். சுக்கிர பகவான் 5வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நன்றாக படிப்பாங்க. உங்க குழந்தைங்க நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க. அதனால வந்து அவங்கள வந்து கவனமாக பார்த்துக்கணும். சுக்கிர பகவான் 5வது வீட்டை 11ஆவது வீட்டிலிருந்து பார்வை செய்யும்போது உங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் அரசு வேலை கிடைக்கும். தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பர்மனண்ட், ஒரு நிரந்தரமான வேலை, நல்ல சம்பளம் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும். சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி, செல்வாக்கு, புத்திர பாக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி இந்த காலகட்டம் சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். 11ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அடுத்த 4 மாத காலம் செல்லும் போது அடிக்கடி விசேஷ விருந்துகளுக்கு சென்று வருவீங்க. கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, கெடா விருந்துக்கு, இந்த மாதிரி அடிக்கடி சுப விசேஷ காரியங்களுக்கு, குடும்பத்தோடு கோவிலுக்கு, குடும்பத்தோடு விசேஷ காரியங்களுக்கு, விருந்துகளுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. 11ஆவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது தனுசு ராசி என்பதற்கு நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள், மனைவி, மக்களிடம் எப்போதுமே நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. தனுசு ராசிக்கு இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். உங்கள் ராசி அதிபதி கொடுக்காத நற்பலனை உங்களுக்கு வந்து சத்ரு லாபாதிபதி அசுரகுரு சுக்கிர பகவான்
அடுத்த 4 மாத காலம் கொடுக்க போகிறார். நிதி பற்றாக்குறை நீங்கும். கடனை கட்டலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினாச்சும் கனரா வண்டி வாகனங்கள், கடன் வாங்கினாச்சும் லோன் போட்டுனாச்சும் மாடி வீடு கட்டலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 மாதத்தில் எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி, வசதி வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல நேரம் வருதா வரலையா, நல்ல நேரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் மூலம் நல்ல நேரம் தான். தனுசு ராசி என்பர்கள் கவலைகள் மறந்து சந்தோஷப்பட போறீங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.